புதுக்கோட்டை மாவட்டம் திருமாயம் லெனின் நகர் பகுதியில் ஆக்கிரமிப்பில் உள்ள 60 வீடுகளை நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகள் இடித்து அகற்ற வந்தபோது ஜேசிபி வாகனத்தை வழிமறித்து அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் சிவராமகிருஷ்ணன், கள நிலவரம். வணக்கம் சேஸ்ரீ. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள லெனின் நகர் பகுதியில் உள்ள 60 வீடுகள் ஆக்கிரமிப்பு உள்ளதாக கூறி நீதிமன்ற உத்தரவை எடுத்து அகற்ற வந்த ஜேசிபி வாகனத்தை மறித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பேருந்து நிலையம் அருகே உள்ள லெனின் நகரில் சுமார் 70க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இப்பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதி முழுவதும் விநாயகர் கண்மாய்க்கு சொந்தமான நீர்பிடிப்பு பகுதிக்கு சொந்தமானது என்று கூறி உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து 60க்கும் மேற்பட்ட வீடுகளை இடிப்பதற்காக நீர்வளத்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டு வீடுகளை இடிக்க ஜேசிபி இயந்திரம் கொண்டு வரப்பட்டது. வீடுகளை இடிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விநாயகன் கண்மாய்க்கு சொந்தமாக உள்ள சுமார் 3 ஏக்கர் நிலத்தில் வேளாண்மைத்துறை அலுவலகம், வெள்ளிப்பொருள் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம், விதைநெல் கிடங்கு, அரசினர் மாணவியர் விடுதி, கால்நடை மருத்துவமனை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் இருக்கும் நிலையில் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பொதுமக்கள் குடியிருக்கும் 60 வீடுகளை மட்டும் இடிப்பதால் பொதுமக்கள் வீடுகளிலிருந்து தெருவில் நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளாக வசித்து வரும் தங்கள் வசிப்பதற்கு மாற்று இடத்தில் வீடு கட்டி கொடுத்துவிட்டு முறையாக இந்த இடத்தினை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் கும்பலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் திருமயத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சாலை மறியல் போராட்டத்தால் காரைக்குடி புதுக்கோட்டை, மதுரை புதுக்கோட்டை தேசிய நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் நான்கு பாதையில் பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். விரைவில் சமாதான கூட்டம் நடத்தப்பட்டு குடியிருப்பை அகற்றுவது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுக்கோட்டை கோட்டாட்சியர் உறுதியளித்ததை அடுத்து தற்காலிகமாக குடியிருப்புகளை பொதுமக்கள் போராட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் குடியிருப்புகள் அகற்றும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவராமகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.